ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு காரக்குழம்பு தான் பண்ண போகிறோம். காரக்குழம்புனா நம்ம ஒரு 3 கத்திரிக்காய், ஒரு 2 பெரிய வெங்காயம் மட்டும் போட்டு அருமையாக நல்ல மசாலா மணக்க வறுத்து அரைச்சி அதில் போட்டு அப்படியே ஒரு குழம்பு பண்ண போகிறோம். அப்படியே பார்க்குறதுக்கே அப்படியேவும் அதான் என்ன சொல்கிறது, நாக்கில் எச்சில் ஊறும் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு கலரும் சரி, மனமும் சரி, ருசியும் சரி இருக்கக்கூடிய ஒரு காரக்குழம்பு தான். ரொம்ப ஈஸியான மெத்தட், மசாலாவும் அதிகம் தேவைப்படாது, காய்கறிகளும் அதிகம் தேவைப்படாத ஒரு காரக்குழம்பு. வாங்க அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துடலாம். வரமிளகாய் ஒரு 6, சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன், கொஞ்சமாக வெந்தயம். இப்போ இதை வறுத்துடலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், பார்த்திங்கன்னா நல்லா வறுத்தாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு பொரிஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்து 2 பெரிய வெங்காயம், வெங்காயம் நான் பெரிய வெங்காயமாக தான் போட்டிருக்கேன், குட்டியாலாம் வெட்டலை. இப்போ அது ஓரளவுக்கு அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் வதங்கினதுக்கப்புறமா 3 தக்காளி, தக்காளி போட்டதுக்கப்புறமா நான் 3 கத்திரிக்காய் வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ தக்காளியும் கத்திரிக்காயும் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். இது வதங்கிறதுக்குள்ளேயே நம்ம மசாலா அரைச்சிடலாம். பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம இதில் சாம்பார் தூள் சேர்த்துடலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள். அடுத்து நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா மசாலா, அதை அரைச்சாச்சு, அதையும் சேர்த்துடலாம். அடுத்து தண்ணி, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். தேவையான உப்பு சேர்த்துருவோம். அவ்வளோதான். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அளவுக்கு அதிகமாக தண்ணி வேணாம், கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதும். அவ்வளோதான். பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ மூடி வச்சு ஒரு 7-8 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். சூப்பரான ஒரு புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்ல பெரிய வெங்காயம் நிறையா போட்டு, கத்திரிக்காய் ஒரு 3 கத்திரிக்காய் போட்டு அவ்வளோ அருமையான ஒரு நல்ல மணமான ஒரு புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குது பாருங்கள். இதுக்கும் மேலே அதிகமாக நமக்கு இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் தாளித்து ஊற்றிடலாம். இப்போ இதை மாற்றி வச்சுருவோம். ஒரு கரண்டி வச்சு தாளிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றிடலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டால் போதும். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ குழம்புல ஊற்றிடலாம். அவ்வளோதான். அருமையான ஒரு காரக்குழம்பு, வெங்காயம் கத்திரிக்காய் போட்ட காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த மாதிரி மசாலா வறுத்து அரைச்சிட்டு இந்த மாதிரி குழம்பு செஞ்சிங்கன்னு பார்த்துக்கோங்க, எவ்வளோ சாதம் சாப்பிட்றோன்னு நமக்கே கணக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். தட்டில் ஒரு பருக்க சோறு என்ன, இந்த ஒரு தக்காளியை கூட நம்ம மீதி வைக்க மாட்டோம், அந்த அளவுக்கு நம்ம சாப்பிடுவோம். அவ்வளோ ருசியாக இருக்கும். 3 கத்திரிக்காய் இருந்தால் போதும். 2 பெரிய வெங்காயம், 3 கத்திரிக்காய் தான் நான் போட்டிருக்கேன். அவ்வளோ அருமையாக குழம்பு வந்திருக்கு பார்த்துக்கோங்க. நம்ம அரைக்கிற மசாலாவில் தான் இருக்குது. நம்ம என்ன குழம்பு செய்கிறோமோ அதோட டேஸ்ட் நம்ம போடுற மசாலாவை வச்சு தான். சூப்பரான இந்த மாதிரி குழம்பு செஞ்சு நீங்களும் அசத்துங்க.